நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியருடைய 4/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். இந்த டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு காலையில் கொடுத்த நம்பர் வந்து ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு ஒரு அருமையான மெத்தடில் அருமையான ஒரு வின்னிங் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அது போக ப்ளஸ் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி 4ஆம் தேதி வந்து நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு ஆடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதே தான். அதே மாதிரி கொஞ்சம் ஆடிக்காங்க. அதே கணக்கில் தான் நம்ம மறுபடியும் கொண்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக வந்து நான் தான் சொன்னேனே, ஒரு ட்ரா மட்டும்தான் நமக்கு மாறுமா தவிர மற்றபடி எந்த ட்ராவும் மாறாது. டெய்லி வந்து ஒரு ட்ரா மட்டும் சேஞ்ச் ஆகும். மற்ற ட்ரா வந்து நமக்கு அப்படியே தான் வரும். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு ஆல் போர்டு ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது. அதில் ஆல் போர்டு நம்பர் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய நம்பர்கள் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப வந்து நீங்கள் 4 நம்பரை கொடுக்குறீங்கன்னா ஏ போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் கிடைக்கிது. எதனால் 4 நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3க்கு 4 அப்படிங்கிற நம்பர் தான் இந்த ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 4 நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 4 நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று 244ன்னு ஆடினாங்களா, அந்த இதை கம்ப்ளீட் பண்ணுறக்கு மாதிரி மறுபடியும் ஆடுவாங்க. அப்படி ஆடக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆடினாங்கன்னா மறுபடியும் நம்ம ஒரு ஸ்கோர் மாதிரி ஆடுவாங்க. அப்படி ஆடினாங்கன்னா மறுபடியும் நமக்கு 4ஆம் நம்பர் வச்சு ஆடுறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவில் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது 4ஆம் நம்பர் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 4ஆம் நம்பருக்கான பேஸும் இந்த ட்ராவில் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்களேன். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம். அது உங்களுக்கு எப்படி வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பி போர்டில் வந்து ரொம்ப ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 9 நம்பர். எனக்கு 2 நம்பருமே கொடுக்குறீங்க. ஆமாம், எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் 9க்கு அதாவது 3க்கு 9 அப்படிங்கிற நம்பர் ஆடணும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப வந்து நமக்கு அதே மாதிரி 4 நம்பர் ஆடணும். ஏன் 9 நம்பர்னால், ஒரு நம்பர் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதை திரும்ப கண்டினியூ பண்ணுவாங்க எப்போயுமே. அந்த டியரோட பழக்கம். சரிங்களா? அந்த டியரோட பழக்கம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி கண்டினியூ பண்ணாங்கன்னா 4 நம்பருக்கு மறுபடியும் 9 நம்பர் வந்து விழுந்துடும். நல்லா கவனமாக பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதுதான் வந்து எப்போயுமே டியரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா வச்ச நம்பரை நீங்கள் வச்சிங்கன்னா கூட டெய்லியும் ஆல் போர்டில் ஒரு நம்பர் வின்னிங் வரும். நீங்கள் வேணால் சார்ட்டை எடுத்து பாருங்கள். வச்ச நம்பரே திரும்ப நீங்கள் வச்சா கூட நீங்கள் வின்னிங் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். வச்ச நம்பர் ஏதாவது ஒரு நாளைக்கு தான் மாறுமே தவிர மற்றபடி மாறவே மாறாது. அதே நம்பர் திரும்ப இங்கே பாருங்கள். இப்போ காலையில் நீங்கள் நேற்று ஆடும்போது ஆல் போர்டு 2ஆம் நம்பரை கட்டியிருந்து 2ஆம் நம்பர் வந்திருக்கும். மறுபடியும் ஆல் போர்டு 2ஆம் நம்பரை கட்டியிருந்து 2ஆம் நம்பர் வந்திருக்கும் இல்லையா? இப்போ மறுபடியும் இதில் 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் இதில் 3 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் 2ஆம் நம்பர் 9ஆம் நம்பரே கட்டினா கூட மறுபடியும் ஆட்டத்தில் வரும். மறுபடியும் வந்து ஆல் போர்டு வந்து விழுந்துடும். அதுவும் தான் சொல்கிறேன். ஒரு நம்பர் டார்கெட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் திரும்ப வச்சா கூட திரும்ப அதே நம்பர் தான் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ போடுற 3 நம்பர் இது எப்போயாச்சும் தான் மிஸ் ஆகும். இப்போ ஒரு நாளைக்கு அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு வந்து 265 அப்படின்னு ஒரு நம்பர் வருது. சரிங்களா? இதே 265 அப்படியே 3 நம்பரையும் ஆல் போர்டு கட்டிகிட்டே வாங்களேன். உங்களுக்கு எத்தனை ட்ரா வரைக்கும் இது எப்படி மாறாமல் வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்படியே தொடர்ந்து ஒரு நம்பர் 2 நம்பர் இதுலேருந்து ஒரு நம்பர் அப்படியே மிஸ் ஆகாமல் மாறி வந்து ஒரு போர்டு மட்டுமே வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து எப்போயுமே டியர். சரிங்களா? டியரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க. அதை கணக்கில் வச்சு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்குது. 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஃபேவரபுளாகவே ஒரு நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. மேபி உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி பி போர்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர். ஏங்க 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு 1க்கு 2 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது 319ன்னு ஆடினாங்க. மறுபடியும் வந்து நமக்கு ஒரு 1ஆம் நம்பருக்கு ஒரு 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகி ஆடி இருக்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. அது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு 2ஆம் நம்பர் வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதே கணக்கு தான் மறுபடியும் கொடுக்குறோம். சி போர்டில் மறுபடியும் 3ஆம் நம்பர்னால் கண்டிப்பாக தாங்க வச்ச நம்பருக்குள்ளே மறுபடியும் திரும்ப நமக்கு ஆடுவாங்க. அதுதான் வந்து டியர். அதனால தான் டியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்ச நம்பரே வச்சா கூட நீங்கள் அழகாக வின்னிங் எடுத்துடலாங்கிறது தான் நம்முடைய கணக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அது மாதிரி தான் மேட்ச் ஆகும். அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 70% வந்து நமக்கு 6 மணி ஷோ நமக்கு வின்னிங் இருக்குது. மாற்றமே இல்லை. அதனால தான் கொடுக்குறோம். உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சி போர்டில் தான் 7ஆம் நம்பர் வருது. 7ஆம் நம்பர் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது ஏபிசியில் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது. சரிங்களா? கணக்கு வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள்
கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ஹெவியாகவே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமான நம்பர் தான் கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் தான் 319 தாங்க. அப்படியே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 319 139 மாற்றி கொடுத்துருக்கோம். ஏங்க இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் அப்படி தாங்க வரும். 1 வந்தால் திரும்ப அதே நம்பர் வைக்கணும், அப்படி இல்லைன்னா 427 வைக்கணும். ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் வச்சா ஒரு நம்பர் அப்படியே வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா டோட்டலாகவே மாற்றி வைப்பாங்க. 2 ட்ரா, அதாவது வச்சாங்கன்னா 2 ட்ரா ஒரு மாதிரி வைப்பாங்க, ஒரு ட்ரா ஒரு மாதிரி வைப்பாங்க. அதை தான் திரும்ப நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதை தான் திரும்ப சொல்கிறோம், சரிங்களா? அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 7 நம்பர் 2 நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆல் போர்டில். ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி 8 மணி ஷோவுக்கும் நமக்கு அதிகமாக போட முடியறதில்ல, நமக்கு டைம் பத்துறதில்ல. அதனால் நம்ம 8 மணி ஷோவுக்கும் நம்ம மேலோட்டமாக பார்த்தாலும் என்ன மாதிரி நம்பர்கள் வருது வாய்ப்பு இருக்குது. எங்கள் எல்லா ட்ராவுக்குமே வந்து நீங்கள் 3 ரிசல்ட்டு கொண்டு வரீங்க, 8 மணி ரிசல்ட்டுக்கு மட்டும் எப்படிங்க 2 ட்ரா ரெண்டே நம்பர் கொண்டு வரீங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ரிசல்ட்டு ஆடி முடிஞ்சால் தான் அந்த ரிசல்ட் இங்கே வரும். இங்கே ஒரு ரிசல்ட்டு ஆடி முடியாமல் இங்கே வருமா? வராது. சரியா? அப்போது நமக்கு இங்கே என்ன நம்பர் வருது, இந்த 6 மணி ஷோவில் என்ன நம்பர் வருதோ அதை தான் இங்கே கொண்டு வருவோம். அப்படி இல்லாமல் எப்படி கொண்டு வர முடியும்? அதனால தான் இது 2 நம்பர் வச்சு நம்ம கொண்டு வரோம். புரியுதா? இப்போ இது வந்து நமக்கு 3 ட்ரா கொண்டு வரோன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 ட்ரா கொண்டு வரோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கிடையாது, செகண்டு, தேர்டு தான் கொண்டு வரும். ஃபஸ்ட்டு காணுமே, ஃபஸ்ட்டு நீ வந்தால் தானே வரும், இங்கேருந்து வந்தால் தான் வரும், இல்லைன்னா வராது. சரிங்க, அது மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம். இந்த ட்ராவிலையும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்கள் இருக்குது. இதில் என்ன நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இதில் 8 நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எதனால் 8 நம்பர் வருது அப்படின்னா, 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபேவரபுளாக இருக்கக்கூடியது 2க்கு 8 தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 2க்கு 8ங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இது வந்து 6 மணி ஷோ, 8 மணி ஷோ. நேற்று 8 மணிக்கு என்ன அடித்தாங்க? 244. அப்போ 244க்கு அதுதான் வரும். 8 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும். அதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு 8 நம்பர் ரொம்ப ஃபேவரபுளாக நாளைக்கு வரணும் அப்படின்னு தான் காமிக்குது. 8 மணி ஷோவில் காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது காமிக்குதான்னு பாருங்கள். 8 மணி ஷோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அப்படி இல்லைன்னா 4 நம்பர், திரும்ப 4 நம்பர் எப்படிங்க வரும்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது. 3 டைம் 4 நம்பர் வைக்கிற கம்பெனியும் இருக்குது, வைக்கிற டைம் இருக்குது. அந்த மாதிரி 3 டைம் 4 நம்பர் வச்சு விட்ருவாங்க. இருந்தாலும் நமக்கு இப்போ ஏ போர்டில் 4 நம்பர் கிடையாது, பி போர்டில் 4 நம்பர் இருக்குது, அதே மாதிரி பிசியில் 4 நம்பர் இருக்குது. ஆனால் ஏ போர்டில் 4 நம்பர் இல்லை. சரியா? அதை வச்சு பார்க்கும்போது ஒரு வேளை நமக்கு 4 நம்பர் எடுத்து மறுபடியும் ஏ போர்ட்லேயும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம கணக்கு அப்படி தான் காமிக்குது. அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருது காமிக்குதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 6 நம்பர், ஏன் 6 நம்பர் வருதுன்னா 4 நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் 6 நம்பர் தான் வரும். சரிங்களா? வேறு எதுவும் வராது. 6 வரும், இல்லைன்னா 7 நம்பர் வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். இது தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த 2 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒன்று வந்தால் 8, 6, 4, 7 அப்படிங்கிற இந்த மெத்தடில் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பர் டவுட்டே கிடையாது, 3ஆம் நம்பர் வரும். எதனால் 3ஆம் நம்பர் வரும்னா 4, 4, 3ன்னு தான் ஆடுவாங்க. அப்படி தான் வரணும். 3ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. நான் போட்ட வரைக்கும் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குதுன்னு காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் கூட 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் எடுத்துங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அதுமாதிரி மிஷின் சார்ட்டையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம 2 ஷோ வச்சு தான் கொண்டு வரேன். டியரு 6 மணி ஷோ கூட 3 ஷோ வச்சு கொண்டு வரேன். ஆனால் இதில் 2 ஷோ வச்சு தான் கொண்டு வரோம். அதனால சொல்கிறேன். சரிங்களா? இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் 4, 4, 4, 5ன்னு வரணும், இல்லை 4, 4, 3ன்னு வரணும். அவ்வளோதான் என்னுடைய கணக்காக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. இதில் இந்த நம்பரில் எதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது? 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, 7ஆம் நம்பர் வருது, 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பர். 3 நம்பருமே நாளைக்கு 8 மணி ஷோவுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. இதில் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். மிஷின் சார்ட் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.